இன்றைய நாளிலும் நான் உங்களுக்கு சொல்லத்தக்கதான ஒரு வார்த்தை, தேவனை, அதாவது கிறிஸ்துவை நம்பி வா. நான் இன்றைய நாளிலே சில காரியங்களை குறித்து பேசும்படியாக என்னுடைய இருதயத்திலே தேவன் வைத்த காரியம், நம்பி வா. நம்பி நீ வரும்போது தேவன் எங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறார். அதை குறித்துத்தான் ஒரு காரியத்தை நான் இன்றைய நாளிலே பார்க்க போகிறோம். ஒரு சம்பவம் ஒன்று காணப்பட்டது. ஒரு பிள்ளையானவள் கொடிய நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றாங்க. அந்த பிள்ளையை குணமாக்க யாராலும் முடியாமல் போய்விட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று தெரிந்து அந்த தாய் அந்த பிள்ளையை குணமாக்கும்படி போகின்றார். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்காகத்தான் வந்தேன். அவங்க இஸ்ரேல் ஜனம் இல்லை, புறஜாதியார். அப்பொழுது அவள் சொல்லுகிறாள், ஆண்டவரே, எஜமானுடைய மேசையிலிருந்து விடுகின்ற அந்த பனி துணிகள், அந்த துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே, அதில் திருப்தியாகுமே என்று சொன்னபோது அவளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய விசுவாசத்தின்படியாக கடவுது என்று சொல்லி, நாங்கள் யாராயும் இருக்கலாம், நாங்கள் எந்த ஜாதி, எந்த மதம், எந்த மனுஷர், எப்படிப்பட்டவர்களாயும் இருக்கலாம், ஆனால் அவரிடத்திலே வரும்போது, அவரை உண்மையாய் நம்பி வரும்போது அவர் சகலவற்றையும் செய்ய போதுமானவராயிருக்கிறார். அதற்கு நானும் ஒரு சாட்சியாக இருக்கிறேன். அந்த காரியத்தை குறித்து நான் வாசிக்க விரும்புகிறேன். அது ஒரு சம்பாஷணையாய் காணப்படுகிறது. மத்தேயு 15வது அதிகாரத்திலே காணப்படுகிறது. 22வது வசனத்திலே இருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த திசைகளில் இருந்து குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்பற்றி தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, அவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றாள். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவளை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் மேஜையிலிருந்து, எஜமானுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி ஆக கடவுது என்றார். இந்த இடத்திலே கானானிய ஸ்திரீ என்று சொல்லப்படுகிற இந்த ஸ்திரீ இஸ்ரவேல் ஜனங்களார் அல்ல, இஸ்ரவேல் வீட்டுக்கு உரியவள் அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது அவள் அங்கு செல்லுகிறாள். அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கலாம், 22வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். அப்ப நோயை அவள் அங்கு அறிந்திருக்கிறாள். அந்த நோயை குணப்படுத்த தேவனால் தான் ஆகும், இயேசு கிறிஸ்துவினால் ஆகும் என்று அவள் அங்கே நம்பியிருக்கிறாள். நோய் மாத்திரமல்ல, அங்கு ஒரு விடுதலையும் உண்டாக வேண்டும் என்பதை அவள் அறிந்திருக்கிறாள். அதனாலே அவள் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்து சொல்லுகிறாள், ஆண்டவரே, எனக்கு இரங்கும், என் மகளுக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிடுகின்றாள். நாங்களும் எங்களுடைய வாழ்விலே ஒரு விடுதலை வேண்டுமானால் நாங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் அதை விடுவிக்க போதுமானவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கம் அதுதான். இயேசுவின் நாமம் இந்த பூமியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கான மெயின் நோக்கமும் அதிலே ஒன்றாய் காணப்படுகின்றது. அப்பொழுது அவள் அப்படி கூப்பிடுகிறாள். கூப்பிட்ட போது
23வது வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவோ ஒன்றும் சொல்லவில்லை, அவர் பேசாமல் போகின்றார். அப்படி போகும்போது அவருடைய சீசர்கள் வந்து சொல்லுகிறார்கள், அவருடைய சீசர்கள் வந்து கேட்கிறார்கள், ஆண்டவரை இவர்கள் பின்தொடர்ந்து வருகிறார்கள், அவளை அனுப்பிவிடும் என்று சொல்லி. அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், காணாமல் போன ஆடுகளுக்காக தான் வந்தேன், இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்காக தான் வந்தேன், என் பிள்ளைகளுக்காக தான் வந்தேன், மறுபடி அல்ல என்று. இதில் ஒரு காரியம் மறைந்திருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், கடவுள் எங்களுக்குரியவர், கடவுள் எங்களுக்கு மட்டும்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் யாரையும் மதிக்க மாட்டாங்க. உண்மையா சொல்றேன், இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற ஜனங்களை நாயை போல தான் மதிப்பாங்க. எங்களை ஊர்ல நாங்கள் நாயை எப்படி மதிப்போமோ அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க மற்ற ஜனங்களை மறைப்பாங்க, நினைப்பாங்க. ஏனென்று சொன்னால் கடவுள் எங்களுக்குரியவர் என்று சொல்லி, எங்களுடைய தகப்பனை கடவுள் தெரிந்து கொண்டார், சகலவற்றையும் எங்களுக்கு தந்திருக்கிறார், அதனாலே நாங்கள் விசேஷித்தவர்கள், நாங்கள் சிறந்தவர்கள் என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். அப்படியான ஜனங்களிடத்தில்தான் இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்தார். அவர் பிறந்து வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, அங்கே சுற்றி இருக்கிற சகல ஜனங்களுக்கும் அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்களை செய்து கொண்டு வந்தார். புறஜாதியர் என்று சொல்லப்படுகிற மற்ற ஜனங்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிப்பை, விடுதலையை கொடுத்து வந்தார். அப்படி வாழ்ந்து கொண்டு வருகிற போறதிலே இந்த இடத்திலே வந்தவள் கானானிய ஸ்திரீ என்று சொல்லப்படுகிறது. அதாவது வேறு ஒரு பக்கத்து தேசமோ அல்லது வேறு நாட்டோ அல்லது வேறு மதமோ எங்களுடைய வாழ்க்கையில சொல்றதுண்டா, வேறு ஒரு பெண் வருகிறாள். அங்கு வரும்போது அந்த அவருடைய சீசர்கள் அவளை அனுப்பிவிட சொல்லி சொல்லுகிறார்கள். ஏன் அவர்கள் அங்கே அப்படி சொல்லுகிறார்கள் என்றால், இவளுக்கு நீங்கள் ஒன்றும் செய்ய போறது இல்லை, செய்ய தேவை இல்லை. ஏனென்றால் அவள் அந்நிய ஜாதியா இருக்கிறாள், அந்நிய பெண்ணா இருக்கிறாள், நீரோ எங்களுக்குரியவர், தேவனோ எங்களுக்குரியவர், அதனாலே நீங்கள் அவரை அனுப்பிவிடும் என்று சொல்லி போக சொல்லுங்க என்கின்ற மாதிரி தான் அவர்கள் அந்த இடத்திலே அதை காண்பிக்கின்றார்கள். ஆண்டவர் இதையெல்லாம் அறிந்த தேவன். அவர்களுக்கு முன்பாக நான் புறஜாதியருக்கும் தேவனா இருக்கிறேன், அதாவது உங்களுக்கு மாத்திரமல்ல சகல ஜனங்களுக்கும் நானே தேவன், அவர்களுக்கும் ரட்சிப்பு என்னால் உண்டாகும், என்னால் விடுதலை உண்டாகும் என்பதை அவர் அங்கு காண்பிக்க விரும்பின தேவனா இருக்கிறார். அதனாலே அவர் அவர்களுக்கு முன்பாக சொல்லுகிறார், பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. அதாவது எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்றும் மற்றவர்களை நாய்க்குட்டிகள் என்று சொல்லி நாய்க்கு ஈக்குவலாய் அவர்கள் பார்க்கிறார்களோ, அதே உவமையை தேவன் அந்த இடத்திலே வைக்கிறார். அதாவது பிள்ளைகளுடையதை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லது அல்ல என்று சொல்லி தேவன் அப்படி பார்க்கவில்லை, அவர்களுக்கு விளங்கப்படுத்தும்படி அதை செய்கின்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீயானவள் சொல்லுகிறாள், ஆண்டவரே, ஒரு எஜமான் இருந்தால் அந்த எஜமானுடைய மேசையிலே பிள்ளைகள் இருந்து சாப்பிடுவார்கள். அப்படி சாப்பிடும்போது மேசையில இருந்து கீழே விழுகிற அந்த துணிக்கைகள் இருக்கிறது, அந்த சாப்பாட்டு சிந்து அது கீழே விழும், அவைகளை நாய்க்குட்டிகள் சாப்பிட்டு பிழைக்குமே என்று அவள் சொல்லுகிறாள். நீர், அதாவது நீர் தேவன், தேவனுக்கு ராஜா இருக்கிறார், அந்த ராஜா அதாவது எஜமான், அந்த எஜமானுக்கு கீழே நாய்க்குட்டி இருந்தால் ராஜாவினிடத்திலிருந்து கர்த்தரிடத்திலிருந்து எஜமானுக்கு கிடைக்கிறது, எஜமானிடத்தில இருந்து கீழே நாய்க்குட்டிக்கு கிடைக்கிறது. சோ அப்ப அந்த நாய்க்குட்டிக்கு கிடைத்தது எங்கிருந்து வந்தது என்றால் உம்மிடத்திலே இருந்துதான் வந்தது. ஏனென்றால் தகப்பன் பிள்ளைக்கு கொடுக்கிறான், பிள்ளைக்கு கீழே இருக்கிறது நாய்க்குட்டி. அப்ப தகப்பன் நீரா இருக்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்கள் உம்முடைய பிள்ளைகளா இருக்கிறார், ஆனால் நாங்கள் நாய்க்குட்டிகளை போல இருக்கிறவர்களா இருக்கலாம் அவர்களுடைய பார்வைக்கு, ஆனால் நீர் உம்மாலே கொடுக்கப்பட்டது எங்களுக்கும் கிடைக்கிறது என்று அவள் சொல்லுகிறாள். அவளுடைய அந்த இருதயத்தை, சிந்தை, நினைவுகளை அறிந்த தேவனுக்கு ஒன்றுமே சொல்ல முடியாமல் போய்விட்டது. ஏனென்றால் அதுதான் உண்மை. இப்பொழுது நான் வீட்டிலே இருக்கிறேன், நான் என்னுடைய ஸ்டேஃபானுக்கு சாப்பாட்டை கொடுக்கிறேன், வீட்டிலே நாய்க்குட்டி இருக்கிறது, அது வந்து அந்த கீழே விழுகிறதை சாப்பிடுகிறது. இப்ப சாப்பிடுவது
அந்த நாய்க்குட்டிக்கு எதனால் உண்டாயிருந்தது? ஸ்தேவானால் உண்டாயிருந்தது அல்ல, ஸ்டெஃபானால் உண்டாயிருந்தது அல்ல, என்னால் உண்டாயிருந்தது. அப்ப நான் கொடுக்கிறதிலே தான் அந்த நாய்க்குட்டியும் அதை சாப்பிடுகிறது. அப்ப உண்மையிலே எங்கே இருந்து அந்த நாய்க்குட்டிக்கு கிடைத்தது என்றால் ஸ்டெஃபானிடத்தில் இருந்து அல்ல, மேசையில இருந்து சாப்பிடுகிற பிள்ளையிடத்தில் இருந்து அல்ல, தகப்பனாகி நான் கொடுத்தது நிமித்தம் தான். அதே போலதான் அவள் சொல்லுகிறாள், ஆண்டவரே நீர் தேவனாயிருக்கிறீர், நீர் இயேசுவே நீர் தேவனாயிருக்கிறீர். நான் எந்த சூழ்நிலையிலும் இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம், ஆனால் நீர் என் தேவனாயிருக்கிறீர். நீர் எனக்கு செய்ய வேண்டியது உம்முடைய கடமையாய் இருக்கிறது என்று சொல்லி, ஆனால் அதை பார்த்த தேவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவர் சொல்லுகிறார், ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது. இங்கு நாங்கள் தான் மற்றவர்களை ஏளனமாய் பார்க்கிறோம். சாதிகளின் அடிப்படையிலே நாங்கள் உயர்ந்தவர்கள், மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நிறத்தின் அடிப்படையிலே கூட எங்களுக்கு சில வேளையில நாங்கள் ஏசியா நாட்டை சேர்ந்தவராக இருந்தால் வெள்ளையாக இருக்கிற ஜனங்களை நாங்கள் பெருமையாயும் மற்றவர்களை தாழ்மையாயும் பார்த்த நாட்கள் உண்டு. ஏன் இந்த தேசத்திலே கூட வெள்ளைக்காரர்கள் கருப்பர்கள் இனத்தை அடிமையாய் வைத்திருந்த நாட்கள் உண்டு. அப்ப மனுஷனுடைய பார்வைக்குத்தான் ஒருவன் கீழானவனாயும் ஒரு மதிக்கப்படாதவனாயும் காணப்படுகின்றான். ஆனால் தேவன் எல்லாரையும் ஈக்குவலாய்த்தான் பார்க்கின்றார். தேவன் அதாவது நான் ஸ்தேவானையும் பிள்ளை அந்த அவங்கள வீட்டை ஒரு நாய்க்குட்டி காணப்படுவானால் நான் அதை இறங்கி சாப்பாடு கொடுப்பேன். என் ஸ்தேவானுக்கு நான் எப்படி சாப்பாடு கொடுப்பேனோ அதே போல நான் நேசிக்கிற அந்த நாய்க்குட்டிக்கு சாப்பாடு கொடுப்பேன். அது அன்பு நிமித்தம் உண்டானது. ஆனால் நாங்கள் தான் நாய்க்குட்டி மாதிரி பார்ப்போம். வெள்ளைக்காரனை எடுத்துக்கொண்டால் அவன் பிள்ளையை போல தான் பார்ப்பான். வெள்ளைக்காரனை தான் இந்த இடத்துல நாம் சரியாக எடுத்து சொல்ல முடியும். ஏனென்றால் நாங்கள் தான் நாயை நாய்க்குட்டியாய் பார்ப்போம். வெள்ளைக்காரன் தன்னுடைய பெட்டிலே குழந்தையை படுத்துகிறது போல அந்த நாய்க்குட்டியை படுத்துவான். தான் இருந்து சாப்பிடுகிறது போல அவனுக்கு பக்கத்திலே சாப்பாடு வைத்துக் கொள்ளுவான். பெட்டிலே அவன் தன்னோடு படுத்துக்க வைத்துக் கொள்ளுவான். அவன் தன்னுடைய பிள்ளையை எப்படி பராமரிக்கிறானோ அதே போலதான் அவன் இந்த நாய்க்குட்டியை பராமரிப்பான். அதற்கு ஒரு நோய் என்றால் அவன் லீவு போட்டுட்டு அவன் அதை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறவனாக இருக்கிறான். எங்கட நாட்களிலே நாய்க்கு எங்கட ஊர்ல நாய்க்கு வருத்தம்னா அதை அடித்து விளத்தி விடுவோம், ஆகியால் போகட்டும் என்று சொல்லி. ஆனால் இந்த தேசத்திலே இருக்கிறவன் அதை தனக்கு தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு வருத்தம் வந்ததால் அதன் எப்படி நாங்கள் எப்படி பிள்ளைக்கு எப்படி வருத்தம் வந்தால் நாங்கள் ஒரு லீவ் எடுத்துட்டு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறோமோ அதே போல இந்த நாட்டிலே இருக்கிறவன் அந்த தன்னுடைய நாய்க்குட்டிக்கு ஒரு வருத்தம் வந்தால் அவன் அதை லீவ் எடுத்துட்டு கொண்டு போறான். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் அது அன்பின் நிமித்தமாய் உண்டாயிருக்கின்றது. அவன் அதை நாய்க்குட்டியாய் பார்க்கல, அதை அவன் ஒரு உயிராய் பார்க்கிறான், தான் நேசிக்கின்ற ஒரு உறவாய் பார்க்கின்றான். அதே போலதான் தேவனும் யாரா இருந்தாலும் அவரிடத்திலே நேசித்து வரும்போது அவர் நேசிக்கின்ற ஒரு உறவாய் பார்க்கின்றார். நாங்கள் அவரிடத்திலே நேசித்து வரும்போது, அவர் நம்பி வரும்போது மன்னிக்க வேண்டும், நாங்கள் அவைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த இடத்திலே உண்மையாய் காணப்படுகிற சம்பவம் இதுதான். தேவன் வரும்போது, தேவனிடத்திலே வரும்போது சிலர் தடை பண்ணுகிறவர்கள் உண்டு. ஆனால் தேவன் அதை காண்கின்ற தேவனாக இருக்கிறார். என்னுடைய வாழ்நாட்களிலே நான் தேவனை கண்ட விதம், நானே ஒரு காலத்திலே வெள்ளக்கார கடவுள் என்று சொன்னவன், கிறிஸ்துவை எதிர்த்தவன். ஏனென்றால் நான் அந்த நாட்களிலேயே அந்த காரியங்களுக்கிலே கட்டுண்டு கிடந்தவன். இன்றைய நாளிலே இவைகளை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையாய் காணப்படுகின்றது. இப்ப நான் இதை எப்படி பார்க்கிறேன் என்றால், தேவன் எனக்கு இதை எப்படி தந்தார் என்று சொன்னால்,
இயேசு கிறிஸ்து வருகிறார். ஜூத ஜனங்கள் இருக்கிறார்கள், மற்ற ஜனங்கள் சமாரிய ஜனங்கள் ஸ்திரீ இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து ஜூத ஜனங்களுக்குள்ளே பிறந்தார். அவர்களுக்குரியவராய் அவர்களிலே வந்தார் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் அவர்கள் ஊடாக கடவுளுடைய சகலதும் கடந்து மற்ற ஜனங்களுக்கும் போகிறது. அதற்கு தான் தேவன் வந்தார். இல்லை என்று சொன்னால் இலங்கை தேசத்திலே பிறந்த நான் எப்படி கிறிஸ்துவை அறிந்திருக்க முடியும்? எப்படி நான் கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏற்றுக்கொண்டிருக்க எப்படி அவர் என்னை தன்னுடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டிருக்க முடியும்? கடவுள் ஒருவர் தான், மனுஷன் பிரித்து வைத்து விட்டான். நாங்கள் கடவுள் ஒருவர் என்று நாங்கள் சொல்லுவோம். சிலர் சொல்லுவாங்க கடவுள் இருக்கின்றேன். ஆனால் ஒரு பிள்ளைக்கு எப்படி ஒரு தகப்பன் இருக்க முடியுமோ அதே போல இந்த ஒரு பூமிக்கு ஒரு கடவுள் தான் இருக்க முடியும். அதை உருவாக்கினவர் ஒருவரே. அதை உருவாக்கினவர் ஒருவராய் தான் இருக்க முடியும். ஒரு பொருளை ஒரு மனுஷன் உருவாக்க முடியும், பல பேர் சேர்ந்து சில காரியங்கள் உண்டு. ஆனால் இந்த பூமியை உருவாக்கினவர் ஒருவர். ஒரு பிள்ளையாயிருந்தால் அந்த பிள்ளைக்கு ஒரு தகப்பன் தான் இருக்க முடியும், பல தகப்பன் இருக்க முடியாது. அடாப்ட் பண்ணின ஃபாதரா அப்படி இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு தகப்பன் தான் இருக்க முடியும். அதே போல தான் இந்த பூமிக்கு கடவுள் ஒருவரே. அந்த கடவுள் தான் இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துவாய் வந்து பிறந்தார். அதற்கு பைபிளில் நிறைய ஆதாரங்கள் உண்டு, வேண்டுமானால் நான் தருவேன். ஏன் நான் இவைகளை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாங்கள் சுகத்தோடு பலத்தோடு வாழும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள். அவைகளை கொடுக்கிறதற்கு ஒருவர் இருக்கின்றார். அவரிடத்திலே நாங்கள் போய் பெற்றுக்கொள்ளுகிறது தான் எங்களுடைய வேலை. கிறிஸ்துவை நான் சொல்லுவதின் நோக்கம் அதொன்றுதான். நான் கிறிஸ்துவை சொல்லுகிறவர்களிடத்திலே நான் கிறிஸ்துவை சொல்லிவிட்டேன், நீ அதை பெற்றுக்கொண்டு வா, 5 ரூபா தான் 10 ரூபா, அல்லது அவர்களிடத்திலிருந்து எந்த ஒரு சுய எதிர்பார்ப்போமோ சுய ஆதாயம் எதுவும் எதிர்பார்க்கறதில்லை. எனக்கு தெரியும் நான் எப்படி இருந்தவன் என்று. நான் இப்போ எப்படி இருக்கிறேன், எப்படி விடுதலை ஆனவன் இருக்கிறேன், எப்படி வாழ்கிறேன் என்று எனக்கு தெரியும். அதே போல மற்றவர்களும் அதை பெற்றுக்கொள்ளும்படி அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ பெற்ற நன்மையை மற்றவர்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீ இயேசுவை சொல்லு. அப்படி சொல்லாவிட்டால் நான் ஒரு சுயநலவாதியாய் காணப்படுகிறேன். உண்மையாய் தேவனாலே பிறந்தவனாய் நான் காணப்பட மாட்டேன். அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்படுகிறதோடு மட்டுமல்ல, ஜனங்களை நேசிக்கின்றேன். ஒவ்வொரு ஜனங்களையும் நான் உண்மையாய் நேசிக்கின்றபடியினால் நான் அவர்களுக்கு வேலை சொல்லுகிறேன். அவர்கள் என்னை எப்படி பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன் நான் இவைகளை சொல்லுகிறேன் என்று சொன்னால், மீண்டும் மீண்டும் ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைக்கிற காரியம் ஒன்றுதான். தேவனிடத்தில், அதாவது இருக்கிற இடத்தை தான் நாங்கள் தேடி வர முடியும். இந்த லண்டன் தேசத்திலே நன்மை உண்டு என்று சொல்லி நாங்கள் தேடி வருகிறோம். நேற்று ஒருவரை நான் சந்தித்தேன். இலங்கை தேசத்திலே 25 பேருக்கு வேலை கொடுக்கிற ஒரு மனுஷன். 25 பேர் அவருக்கு வேலை செய்யறாங்க. வீடு கண்ட்ராக்ட் எடுத்து செய்கிறாள். அவர் ஒரு சூப்பர் கார்பெண்டர். 25 பேரை வச்சு வேலை செய்கிறாரு. அவருடைய வைஃப், அதாவது யூனிவர்சிட்டியில் பிசிக்ஸ் டீச்சர். அப்ப அவங்களுக்கு அங்கே இருந்தவர்கள் அவர்களுக்கு சொந்தமாக 2 வீடு இருக்கின்றது, மாதம் லட்சக்கணக்கிலே வருமானம் இருக்கின்றது. ஆனால் அவர்கள் பல லட்சங்கள் செலவழித்து இந்த தேசத்துக்கு வருகிறார்கள். ஏன்? ஒரு நன்மை உண்டு என்று கண்டுகொண்டுதான் வருகிறார்கள். ஆனால் இதெல்லாம் அழிந்து போகிறதற்கான ஏதுவான நன்மைகள். நாங்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாங்கள் உண்மையாய் அவரை தேடி வர வேண்டும், உண்மையாய் அவரை ஏற்றுக்கொண்டு வர வேண்டும், அவரை கர்த்தர் என்று அறிக்கையிட்டு வர வேண்டும். அவள் சொல்லுகிறாள், ஆண்டவரே என்று அவரை பணிந்து. 25வது வசனம் சொல்லுகிறது, அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவளை கேட்டு கொள்ளுகிறாள். எங்களுடைய வாழ் நாட்கள் இந்த பூமியிலே கொஞ்சம்தான். எங்களுக்குள்ளே காணப்படுகின்ற
சில காரியங்கள் கூட சில வேளைகளில் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வர தடை பண்ணியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் பூமியிலே யாருக்கும் தீமை செய்தார் என்று இதுவரைக்கும் யாரும் சொன்னதில்லை, ஒருவரும் சொன்னதில்லை. ஏனென்றால் அவர் நல்லவராகவே இருக்கின்றார். அந்த கானானிய ஸ்திரீயானவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி வருகின்றாள். அவளுடைய விசுவாசத்தின்படி ஆண்டவர் சுகப்படுத்துகின்றார். இதில் சொல்லப்படுகிறது, ரோமர் 2வது அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லப்படுகிறது எப்படி என்றால், அவர்கள் அவருடைய கிரியைக்கு தக்கதாக தேவன் பலன் அளிக்கிறார் என்று சொல்லி, அவருடைய கிரிகையானது அவள் விசுவாசத்திலே காண்பிக்கிறாள். அவளுக்குள்ளே அவரை கொண்ட நம்பிக்கை காணப்பட்ட போதும் அவள் மற்றவர்கள் முன்பாக அவள் வந்து தேவனிடத்திலே வருகிறாள். அதை அவர்கள் உனக்கு நாங்கள் கொடுப்பதில்லை என்று சொன்ன போதும், உனக்கு அதாவது பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்கிறது நல்லது அல்ல என்று சொன்ன போதும் அவள் சொல்லுகிறாள், அந்த துணிக்கைகளை தின்னுமே என்று சொல்லி. அவளுடைய நோக்கம் ஒரே ஒரு நோக்கம்தான், என்னென்றால் தன் மகள் விடுதலையாக வேண்டும், தன் மகள் சுகமடைய வேண்டும். அங்கு சுற்றி இருந்தவர்கள் அவர்களுடைய காரியங்களை குறித்து அவளுக்கு எந்த கவலையும் இருக்கவில்லை. இன்றைய நாளில் நான் ஒருவருக்கும் சொல்ல வேண்டியதுதான், இயேசு கிறிஸ்து அவர் ஒருவரே தேவன், அவர் ஒருவரே கடவுள், அவர் ஒருவரே கர்த்தர். அவர் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, அவர் இல்லாமல் நித்திய ஜீவன் இல்லை, அவர் இல்லாமல் விடுதலை இல்லை. மற்றவர்கள் எங்களை குறித்து என்ன சொல்லுவார்கள், மற்றவர்கள் நாங்கள் இயேசுவினிடத்தில் போனால் என்ன சொல்லுவார்கள் என்று சொல்லி நாங்கள் இருப்போமானால் நாங்கள் தான் இழந்து விடுகிறவர்களாய் காணப்படுவோம். நாங்கள் கிறிஸ்துவனிடத்தில் வராவிட்டால் கிறிஸ்துவுக்கு எந்த நஷ்டமும் இல்லை, இழப்பும் இல்லை, எங்களுக்கு தான் நஷ்டம். இந்த சமாரிய ஸ்திரீ மற்றவர்கள், இந்த கானானிய ஸ்திரீ அவர்கள் மற்றவர்கள் தடை பண்ணுகிறதை அறிந்தும் இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னதை அறிந்தும் அவள் திரும்பி போயிருந்தால் அவள் அந்த மகளுடைய விடுதலையை பெற்றிருக்க மாட்டாள். அதைவிட இதிலே புறஜாதியர்களுக்கு, அதாவது எங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனமல்லாத எங்களுக்கு தேவன் ரட்சிப்பை உறுதிப்படுத்துகிறார். அதாவது இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து தான் ரட்சிப்பு வருகிறது, இயேசு கிறிஸ்துவனிடத்தில் தான் விடுதலை வருகிறது, இயேசு கிறிஸ்துவனிடத்தில் தான் இருந்து சுகம் வருகிறது என்கின்றதை இந்த அதிகாரம் காட்டுகின்றது. இவைகள் உண்மையாய் நடந்தவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் லூக்கா 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். இயேசு இவைகளை கேட்டு அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி நமக்கு பின் செல்லுகின்ற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதுவும் ஒரு சம்பவம் தான். எப்படி என்று சொன்னால், ஒருவன் வந்து ஆண்டவரிடத்திலே சுகத்துக்காக வந்து நிற்கிறான். 100க்கு அதிபதியானவர் தன்னுடைய வேலைக்காரன் சுகமாக வேண்டும் என்று சொல்லி அவனுடைய வார்த்தையை கேட்ட பொழுது இயேசு கிறிஸ்து சொல்ல, இவனும் புறஜாதியராய் காணப்படுகின்றான். இஸ்ரவேலுக்குள்ளே இப்படி ஒரு விசுவாசத்தை, நம்பிக்கையை என்மேல் உள்ளதை நான் காணவில்லை என்று சொல்லி, நாங்கள் இயேசுவினிடத்திலே வருகின்றது இயேசுவினிடத்திலே தேவைக்காக மட்டும் வருகிறவர்கள் அல்ல, ஆனால் எங்களுடைய தேவைகளை அவர் அறிந்தவராயிருக்கிறார். எங்களுடைய நினைவுகளை, உள்ளங்களின் இருதயங்களை, நினைவுகளை அவர் அறிந்தவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே நடந்த போதெல்லாம் அவர் எல்லாருக்கும் நன்மை செய்கின்றவராயிருந்தார்.
இன்றைக்கும் அவர் நன்மை செய்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் இயேசுவை நம்பி வரும்போது எப்படி தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிறதை நாங்கள் கண்டுகொண்டு அவரிடத்திலே வருவோமானால் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். நாங்கள் அவைகளை கண்டுகொள்ளாதவர்களாய், அல்லது நாங்கள் அவைகளை பெற்றுக்கொள்ள மனதில்லாதவர்களாய், அல்லது நாங்கள் மற்றவர்கள் சொல்லுகிறார்கள் என்கின்றதற்காக ஒரு அவநம்பிக்கையோடு காணப்படுவோமானால் சில வேளைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடும். எங்களை சில வேளையிலே வெறுக்கலாம், எங்களை உதறி தள்ளி கூட விடலாம். சில வேளையிலே எங்களுக்கு காரியங்கள் சில வேளையிலே ஓகே நடக்காதது போல கூட தோணலாம். ஆனால் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளும் வரை இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொள்வதுதான் எங்களுக்கு காணப்பட வேண்டிய முக்கியமான காரியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று. அந்த நித்திய ஜீவனை அவர் எங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்தை அவர் எங்களுக்கு வைத்திருக்கின்றார். அதை பெற்றுக்கொள்ளும்படி கடைசி மட்டும் ஓடுவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையாய் இருக்கின்றது. கிறிஸ்துவை நம்புவது மட்டுமே, கிறிஸ்துவை மட்டும் நம்புவதே கிறிஸ்தவ வாழ்க்கையாய் காணப்படுகிறது. நாங்கள் கிறிஸ்துவனிடத்திலே தேடி வந்ததை பெற்றுக்கொள்ள போதுமானவராயிருக்கிறார். ஏனென்றால் தேவன் சொல்லுகிறார், நானே, அதாவது அவர் சொல்லுகிறார், நீயே என்னுடைய ஆலயமாயிருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:16 வாசிக்கலாம், நீங்களே தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்று சொல்லி. அப்ப நாங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கும்போது அந்த ஆலயத்தை அவர் எப்படி செய்கிறார் என்றால் பழுதற்றதும் குற்றமற்றதுமாய் அவர் மாற்றுகிறார், எங்களை சுத்தப்படுத்துகிறார். அவர் ஆலயத்திலே வாசம் பண்ணுகிற தேவன். இஸ்ரவேலிலே அவர் ஆலயத்தை கட்டும் போது எப்படி கட்ட சொன்னார் என்ற முறைமைகளை நீங்கள் போய் வாசித்து பார்த்தீர்களானால் தெரியும். அவர் அதை ஒவ்வொன்றையும் எவ்வளவு இப்படித்தான் செய்ய வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் அது நான் வாசம் பண்ணுகிற இடம் அப்படி காணப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற தேவன். எப்படியெல்லாம் காணப்படுகிற இடங்கள் அவர் விரும்புகிறதில்லை. அப்ப நாங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அவரிடத்திலே போகும்போது அவர் எங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ண போகின்றார். அவர் எங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ண விரும்புகிறது. இந்த சரீரமான ஆலயம் எவ்வளவுமாய் காணப்பட்டாலும் அவர் விரும்புகிறதில்லை. அது நோயோடு காணப்படுமானால் அவர் அந்த நோயை இல்லாமல் பண்ணுவார். அது பாவத்தோடு காணப்படுமானால் அந்த பாவத்தை விட்டு விலக்குவார். இந்த என்னென்னலாம் அவருக்கு பிடிக்காம இருக்குதோ அது எல்லாவற்றையும் அவர் சுத்திகரிக்கின்றவராக இருக்கிறார். ஒரு மனுஷனை தேவன் நினைத்தால் எப்படியெல்லாம் மாற்ற முடியும், எப்படியும் மாற்ற முடியும். சில வேளைகளில் நீங்கள் நம்பலாம், நம்பாமல் போகலாம். நான் பல பேரை சந்தித்திருக்கிறேன். நானே சொல்லுவேன், நானே ஒரு சாட்சி என்று. ஏனென்றால் தேவன் ஒரு மனுஷனை மாற்ற நினைத்தால் அவன் நேற்று எப்படி இருக்கிறான் என்பது, எப்படி வாழ்ந்தான், முன்பு எப்படி வாழ்ந்தான் என்பது தேவனுக்கு பிரச்சனையே இல்லை. நாளைக்கு அவனை இவ்வண்ணமாய் நான் மாற்றப் போகிறேன் என்று அவர் நினைத்தால் அவர் மாற்ற போதுமானவராயிருக்கிறார். அவருக்கு இடம் கொடுக்கின்ற பட்சத்தில் நாங்கள் தேவனுக்கு இடம் கொடுப்போமானால் எங்களுடைய வாழ்விலே தேவனை அப்ளை பண்ணுவதற்கு, அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் செயல்படுவதற்கும் கிரியை செய்வதற்கும் நாங்கள் எங்களை விட்டு கொடுப்போமானால், எங்கள் மேல் அதிகாரத்தை, ஆளுகையை தேவனுக்கு நாங்கள் கொடுப்போமானால் அவர் எங்கள் மேல் ஆளுகை செய்யவும் அதிகாரம் செய்யவும் எங்களை அவருக்கேற்ற வண்ணமாய் மாற்றவும் அவர் போதுமையுள்ளவராயிருக்கிறார். அதுதான் கிறிஸ்தவத்தில் இருக்கிற மெயின் பிரச்சனை. இந்த ஸ்திரியானவள் வருகிறாள், தன்னுடைய பிள்ளையின் மேல் இருக்கிற காணப்படுகிற அதிகாரத்தை கிறிஸ்துவனிடத்திலே கொடுக்கிறாள். அந்த நோய்க்குரிய அதிகாரத்தை நீர் விலக்கிவிடும் என்று சொல்லி அங்கு அவள் சொல்லுகிறாள். அந்த பிசாசின் கட்டுகளில் இருந்து அவரை, பிள்ளையை விடுவீங்க என்று சொல்லி அவள் சொல்லும் போது என்ன சொல்லுகிறாள் என்றால், தன்னுடைய பிள்ளையின் அதிகாரம் முழுவதையும்
அவள் கிறிஸ்துவின் மேல் வைக்கிறாள். நம்பிக்கை முழுவதையும் கிறிஸ்துவின் மேல் வைக்கிறாள். என்னுடைய வாழ்விலும் ஒரு காரியம் நடந்தது. அப்படித்தான், யாருக்கும் தெரியாது, யார் முடிவு எப்படியோ தெரியாது. ஒரு நாள் சண்டே நான் சர்ச்சுக்கு போகின்றேன். அடுத்த சண்டே, அடுத்த நாள் காலையில், ஒரு நாள் 24 மணிக்கு கூட ஆகல. ஏனென்றால் சண்டே சர்வீஸ் நான் அட்டென்ட் பண்ணின சர்வீஸ் அது பின்னேரம் 3 மணி. அடுத்த நாள் காலமை நான் எழுப்பி பைபிளை வாசிக்கின்றேன். ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுக்கிற காரியத்தை குறித்து நான் வாசிக்கின்றேன். நான் உடனே முடிவெடுக்கிறேன், இயேசு ஞானஸ்தானம் எடுத்தால் நானும் ஞானஸ்தானம் என்னை நான் தேவனிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். நான் முதல் நாள் இருந்த மாதிரி அடுத்த நாள் இருக்கலைங்க. எனக்கு சொல்லுவதற்கு ஒரு வெக்கம், ஒரு காரியமும் இல்லை. ஏனென்றால் தேவன் எனக்கு செய்ததை நான் மற்றவர்களுக்கு சொல்லுவது என்னுடைய கடமையாய் காணப்படுகிறது. தேவன் எனக்கு செய்த நன்மையை நான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியது அதிகமாய் காணப்படுகிறது. இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறதான ஒரு அட்வைஸ் என்றால், ஒரு காரியம் என்றால், உங்களை கிறிஸ்துவுக்குள்ளே அப்படியே கொடுத்து விடுங்கள். கிறிஸ்து மட்டுமே எனக்கு, என்னை நான் கிறிஸ்துவுக்குள்ளே வைக்கிறேன். வேறு எந்த காரியம் இல்லை. ஆண்டவரே, நான் என்னை உமக்குள்ளே நான் வைக்கிறேன். நீர் எனக்கு இந்த காரியத்தை செய்யும். நான் உண்மையை நம்பி இருக்கிறேன். உம்மை மாத்திரமே நம்பி இருக்கிறேன். நீ செய்யும் வரை நான் உம்மை பின்தொடருவேன். ஏனென்றால் நான் உம்மை நம்பிவிட்டேன். சில வேளைகளில் எங்களுடைய வாழ்விலே சில காரியங்களை நாங்கள் நம்புவோம், சிலர் பின்பாக செல்லுவோம். அவைகளை பெற்றுக்கொள்ளாத பட்சத்தில் நாங்கள் விட்டு விலகி போய் விடுவதும் உண்டு. ஆனால் தேவனோ என்றால் அப்படி அனுப்புகிறவர் அல்ல. ஏனென்றால் அவருக்கு தெரியும் எங்களுடைய பலன். ஒரு மனுஷனை நம்பி நாங்கள் போவோம், ஆனால் அந்த மனுஷனுக்கு தெரியாது இவன் எவ்வளவு காலம் மட்டும் பின்னால வருவான், எப்ப விட்டுட்டு போவான் என்று மனுஷனுக்கு தெரியாது. ஏனென்றால் அவன் அதான் மனுஷன். ஆனால் ஆண்டவராகிய கிறிஸ்துவோ என்றால், தேவனோ என்றால், நாங்கள் அவரை பின்தொடர்வதும் தெரியும், நாங்கள் அவரை பின்பற்றுவோம் என்பதும் தெரியும், விட்டு போவோம் என்பதும் அவருக்கு. அப்படி போவோமானால் எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். அப்ப அவரிடத்திலே வரும்போது அவர் செய்யாதது நிமித்தம் அவரை விட்டு போவானால், தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவைகளை செய்வார். அவர் செய்கிற தேவனாயிருக்கிறார் கிறிஸ்து. அப்படித்தான் பைபிளிலே நாங்கள் மத்தேயு, லூக், மார்க், ஜான் நாங்கள் வாசிக்கலாம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 அதிகாரங்களிலும் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்தவர்கள் வெறுமனே போகல. 10 பேர் கிறிஸ்துவனிடத்தில் வந்தார்கள். 10 பேரும் சுகம் பெற்றார்கள். 2 பேர் வந்துதான் நன்மை சொன்னாங்க, நன்றி சொன்னாங்க. மற்றவங்க எல்லாம் திரும்பி போட்டாங்க. அப்போ ஆண்டவர் கேட்டார், நீங்கள் 10 பேர் எல்லாம் வந்தீங்க, இந்த இப்போ 2 பேர் தானே, மற்றவர்களுங்க காணோம். அவர்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், அவங்க போயிடுவாங்க என்று. ஆனாலும் அவர் சுகப்படுத்தினார். நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லுகிறேன். அவரிடத்திலே நன்மை உண்டு. அவரிடத்திலே பெற்றுக்கொள்ளும்படி போக வேண்டியதும் பெற்றுக்கொள்ள வேண்டியதும் எங்களுடைய கடமை. பெற்றுக்கொள்ள விரும்புகிறவன் போகிறான், பெற்றுக்கொள்ளுகிறான். பெற்றுக்கொள்ள விரும்பாதவன் போகாமல் விடுகிறான், பெற்றுக்கொள்ளாமல் விடுகிறான். முடிவெடுக்க வேண்டியது நாங்கள். நம்பி அவரிடத்திலே வர வேண்டியது நாங்கள். ஏனென்றால் அவர் ஒருவராலே தான் இவைகளாகும். சில காரியங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவராலே, இயேசுவின் நாமத்தினாலே மாத்திரம்தான் ஆகும். வேறு எந்த நாமத்தினாலும் ஆகவே ஆகாது. ஐ வில் சேலஞ்ச். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன். பூமியிலே பணத்தினாலே சில காரியங்களை செய்யலாம், உறவினாலே சில காரியங்களை செய்யலாம், நண்பர்களினாலே ஒரு காரியத்தை செய்யலாம், வேலை எங்களிடத்தில் இருக்கிற காரியம். ஆனால் சில காரியங்கள், இவைகள் அதிகாரத்துக்கு மேற்பட்ட காரியங்கள் செய்வதற்கு இயேசுவின் நாமம் ஒன்றை போதுமானதாக இருக்கிறது. அந்த நாமத்தை பற்றி கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள்.
அதை பிடிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதான் பைபிளில் ஒரு அழகான வசனம் இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் பலவந்தப்படுத்தப்படுகிறது, அவைகளை பிடித்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி. அதாவது நாங்கள் சிலருக்கு இயேசுவை பற்றி ஒவ்வொருவரும் எனக்கும் ஒரு காலத்திலே கட்டாயப்படுத்தி சொன்னாங்க, நான் அதை பிடித்துக் கொள்ளவில்லை, ஆனால் பிறகு பிடித்துக் கொள்ளேன். ஆனால் நான் அதை கண்டேன். சிலர் வந்து சொல்லுவார்கள், நீ இயேசுவை பிடித்துக் கொள்ளடா, இயேசுவை பிடிச்சுக்கோ, இயேசு அப்படி செய்வார் இப்படி செய்வார் என்று நான் சொல்லுகிறேன். நான் உதாசீனப்படுத்தி இருக்கிறேன். ஆனால் இப்போ நான் அதை காணுகிறேன். ஒருவர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து பலவந்தமாய் கொடுக்கும்போது அவர்களை பிடித்து கொள்ளுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள். அவரை உதாசீனம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்களாய் காணப்படாமல் காணப்படுகிறார்கள். இந்த வார்த்தை, இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் உள்ளதாய் காணப்படுகிறது. இந்த பூமி தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் இந்த இதில் இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் இவைகளை எழுதி வைத்திருக்கின்றார். நான் இதோடு கூட நான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். மீண்டுமாய் நான் சொல்லத்தக்கதான ஒரு வார்த்தை, இயேசு கிறிஸ்துவானவர் மதத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, நாட்டுக்குட்பட்டவர் அல்ல, நிறத்துக்குட்பட்டவர் அல்ல. அவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கடவுளாக இருக்கிறார். அவன் இந்தியனா இருக்கலாம், ஸ்ரீலங்கனா இருக்கலாம், வெள்ளக்காரனா இருக்கலாம், ஆப்பிரிக்கனா இருக்கலாம், இஸ்ரேலியனா இருக்கலாம், எந்த நாட்டுக்காரனாயும் இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் இயேசுவே கர்த்தராக இருக்கிறார். இதோடு கூட நான் முடித்துக் கொள்கிறேன். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பிதாவே, நீர் கிறிஸ்துவை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. கிறிஸ்துவின் நாமத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. அந்த நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாய் கொடுக்கப்பட்டதற்காக நன்றி. அந்த நாமத்துக்கு சகலமும் கீழ்ப்பட்டு இருக்கிறபடியினால் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தை கொண்டு நீர் சகலவற்றையும் கீழ்ப்படுத்தினபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பிதாவை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எப்பொழுதும் இயேசுவையும் அவரை பற்றி கொண்டு அவருக்குள்ளவைகளை பெற்றுக்கொண்டு வாழ நீங்க எங்களுக்கு இன்னும் கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தை பிதாவே, ஆமென்.